இந்த ஷார்ட்ஸில் வந்து என்ன பண்ணலாம்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்ம வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். விண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -5°C -10°C அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேடியேட்டர் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது அதை கூல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -5°C வந்து இருக்குது. அதாவது அங்கே மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா -5°C வந்து இருக்குது. அப்போ காரில் இருக்கிற ரேடியேட்டரில் இருக்கிற வாட்டர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ ஃப்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பராக நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. இன்ஜின் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் கிளைக்கால் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ வாட்டரில் நீங்கள் எத்திலீன் கிளைக்கால் வந்து நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு குறைஞ்சிடும். ஒரு -5 -10 அந்த மாதிரி நமக்கு குறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி குறைஞ்சிதுன்னா நமக்கு வந்து நிறைய ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஐஸாக வந்து மாறாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வாட்டரும் எத்திலீன் கிளைக்காலையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன் அங்கங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிபிஎஸ்சியில். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கிளியர் ஐடியா எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்கும். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு கிளியர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்.